Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸ்ல இன்னைக்கு வந்து டே 8. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா props. So far நம்ம காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, கார்ட் காம்பனன்ட், ஃப்ரூட், ஆப், ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்டைலிங், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்டைலிங்கும் செக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலன்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, லேர்ன் ரியாக்டர்னு, நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக்னா ப்ராப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸோட ஷார்ட் ஃபார்ம். அது வந்து ரீட் ஒன்லி காம்பனன்ட்ஸ். இப்போ ஒரு காம்பனன்ட்லேருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு காம்பனன்ட்லேருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு உண்டான கம்யூனிகேஷன். லைக் நம்ம கார்டு காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக நிறைய காம்பனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் app.jsxல ஆட் பண்ணும்போது. பட் அது வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ்ல. எனக்கு ஒவ்வொரு காம்பனன்ட்டும் டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு. அதுதானே ரீயூசபிலிட்டி. ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அதாவது ப்ராப்ஸ் பாஸ் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். .jsx JavaScript XML. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் அண்ட் காம்பனன்ட்டோட நேமு. நோட்டிஸ் திஸ் கேசிங், ஏன்னா கேபிட்டல் கேசிங்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மறந்துறதுக்குள்ள இப்பவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, காம்பனன்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டா? அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் காம்பனன்ட்ல நான் ஒரு div element செட் பண்றேன் அண்ட் பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ பேராகிராஃப் எலிமெண்ட்குள்ள நேம். இப்போ நான் ப்ராப்ஸ் பற்றி பேசினேன், கரெக்டா? அப்போ ப்ராப்ஸை இந்த காம்பனண்ட்ல பாஸ் பண்ணலாம். ப்ராப்ஸுங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். இதே மாதிரி இங்கே வந்து அந்த ப்ராப்ஸையும் பாஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், கீ வேல்யூ பேரா தான் இதை வந்து சென்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி காம்பனண்ட்டு அதோட கீ வேல்யூ. ஸோ இந்த கீ வேல்யூ ரெண்டுமே அந்த ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிட்டு நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கீ, அதாவது ப்ராப்ஸ் டாட் கீ கொடுத்தோம்னா இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பழசெல்லாம் கிளியர் பண்ணிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இம்போர்ட் ஸ்டூடெண்ட் காம்பனண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் காம்பனண்ட் இதில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வில் இம்போர்ட் திஸ் அண்ட் சேவ். ஓகே, இப்போ எதுவுமே இல்லையா? இப்போ வந்து நம்ம ப்ராப்ஸ் வந்து கீ வேல்யூ பேரா தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேம்னு கொடுப்போம், நேம் விச் இஸ் ஈக்குவல் டு curly. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்க நேம்ங்கிறது வந்து கீ, இது வந்து வேல்யூ. எனக்கு இந்த வேல்யூ வந்து அடுத்த காம்பனண்ட். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இந்த ஆப் காம்பனண்ட் வந்து ஒரு பேரண்ட் காம்பனண்ட், ஸ்டூடெண்ட் வந்து சைல்டு காம்பனண்ட் வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் கீ வேல்யூ பேரா கொடுக்குறேன். அப்போ இந்த வேல்யூ வந்து நான் இங்க ஆக்சஸ் பண்ணோம்னா ப்ராப்ஸ் டாட் கீ, அதாவது நேம் நான் கேட்டேன்னா வந்துடும். இங்க பாத்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால n நம்பர் ஆஃப் நீங்க வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அனுப்ப முடியும். Let's see that to age 30 and ஸ்டூடெண்ட்னு வந்து நான் ஒரு பூலியன் வேல்யூ செட் பண்றேன். ஸோ ட்ரூ. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே இங்கே ஆக்சஸ் பண்ணும்ல. இப்போ இதே மாதிரி இன்னும் 2-3 காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏஜ், அப்புறம் ஸ்டூடெண்ட். ஏஜ் இஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகல. ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூலியன் வேல்யூ ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ப்ராப்ஸ் டாட் இஸ் ஸ்டூடெண்ட் ட்ரூவா இருந்தா எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், ஆர் நோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ எஸ்ன்னு வந்துருச்சு. லெட் மீ சேஞ்ச் திஸ் டு ஃபால்ஸ். இப்போ நோன் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட், அதாவது ப்ராப்ஸ் வந்து பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம்.
ஸோ என்ன இவங்க டைப் பண்ணியிருக்காங்க இதுலலாம் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் விஎஸ் கோடோடது ப்ரிட்டியர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பெட்டர் கோடிங்காக நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருக்கோம்னா அது வந்து நமக்கு எடுத்து காட்டும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்போட வேலிடேஷன், அதாவது ப்ராப் டைப்ஸ் அண்ட் வேலிடேஷன் நம்ம இதை அடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த வேலிடேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது பெட்டர் கோட் ப்ராக்டிசஸ்க்காக நான் வச்சிருக்கேன். மற்றபடி திஸ் ஷுட் ஒர்க் வித்தவுட் த எக்ஸ்டென்ஷன். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இது வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கீ வேல்யூ பேர்ஸ், அதாவது app.jsxல இருக்கிற கீ வேல்யூ, அதே மாதிரி அடுத்த கீ வேல்யூ, அடுத்த கீ வேல்யூ, இது எல்லாமே வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ப்ராப்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். நமக்கு எப்போல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணணுமோ அது அப்போல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் ஏஜ் ஸ்டூடெண்ட் நீங்க எந்த காம்பனன்ட்ல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும் எந்த காம்பனன்ட்ல நம்ம பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு மாதிரி பிளாண்டா இருக்கு இல்லையா? ஸோ வில் டூ த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் நேம், இது வந்து கிளாஸ்ன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, கிளாஸ் நேம்னு மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் கிளாஸ் இஸ் த ரிசர்வ்டு வேர்டு. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஓகே, index.css போவோமா? ஓகே, நிறைய நம்ம கார்டுக்கெல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ல வந்துட்டு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்? நான் ஃபாண்ட் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 2em which is 200%, and padding வந்து 10 pixel, and border கொடுத்து பார்ப்போம். border வந்து ஃபர்ஸ்ட் 1 pixel and சாலிடா இருக்கணும், and கலர் நான் வந்து black. ஸோ இதில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம், எனக்கு என்ன பார்டர் வேணுமோ. ப்ளூ ட்ரை பண்ணுவோம். ஓகே, பார்டர் இப்போ சேவ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்களா சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இப்போ வந்து இந்த பேராகிராஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்பேசிங் இருக்குல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா டாட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பின்னு வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம காம்பனெண்ட்ல இருக்க எல்லா பேராகிராஃப் எலமெண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ஆப்ட் ஆகும். ஸோ நான் வந்து மார்ஜின் வந்து 0ன்னு கொடுக்குறேன். சேவ். ஸோ எக்ஸாக்டாக வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு காம்பனெண்ட்ல ஒரு ஸ்டைலிங் வந்து பண்ணியாச்சு. அண்ட் ப்ராப்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு காம்பனெண்ட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்லை, நம்ம இதுலயே நம்ம வந்து ரீயூசபிலிட்டி வந்து பண்ணலாம். ஸோ வேற காம்பனெண்ட், ஐ மீன் சேம் காம்பனெண்ட்ல வேற வேல்யூஸ். இப்போ வந்து நேம் மாற்றலாம், ஏஜும் மாற்றலாம், 6 and 10. இது வந்து ட்ரூ, இங்கேயும் ட்ரூ, அண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான்னா அதுவும் வந்து ட்ரூ. இப்போ இதை நான் சேவ் பண்ணேன்னா 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் காம்பனெண்ட்லேருந்து இன்னொரு காம்பனெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். டிஃப்ரெண்ட் காம்பனெண்ட்ஸாக வந்து நம்ம வந்து வேற வேல்யூஸ் வச்சு காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நம்ம வந்து இதில் வேலிடேஷன்ஸ் நான் இங்கே காமிச்சேன் இல்லையா, ஒரு எரர் வந்துச்சு இல்லையா, என்ன வந்துச்சு? நேம் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் வேலிடேஷன். ஸோ ப்ராப்ஸோட டைப்ஸ் அதோட வேலிடேஷன் வந்து நம்ம அடுத்து செக் பண்ணுவோம். Stay tuned for the next video. Thanks for watching. Thank you. Bye bye. Take care.